ஆட்டோமேஷன் போடுறதுக்கு முன்னால் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கேட் வால்யும் போய் நம்ம தனியாக உட்காந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். இப்போ ஆட்டோமேஷன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இன்னொரு தோட்டத்துலையும் வந்து நான் போட போகிறேன். விவசாயத்தில் வந்து ஒரு புதுமை புரட்சி வேணும்னா நம்ம மாதிரி ஸ்கை மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருமக்களுக்கு வணக்கம். லைஸ்கி டெக்னாலஜிலேருந்து மோகன். இப்போ நம்ம எங்கே இருக்கணும் தான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளியம்பளைங்கிற ஊரில் இருக்கோம். வெள்ளியம்பளையத்தில் திரு விஸ்வநாதன் அவரோட தோட்டத்தில் நம்ம இருக்கோம். இங்கே 2 மோட்ரு 17 வால்வோட ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க அது எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது சார்? பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார், ஆட்டோமேஷன் பண்ணிக்கிறீங்க, இது எப்படி இருக்குது சார்? ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து எங்கள் தோட்டத்துக்கு வந்து 17 கேட்வால் போட்டிருக்கேன் ஆட்டோமேஷனில். எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து காலையில் வந்து மோட்டரை பார்த்து எடுத்து விட்றது, ஆளுகளை வச்சு வேலை வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஆட்டோமேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆட்டோமேஷன் போட்டதுக்கு அடுத்து ஆட்டோமேஷன் போடுறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஃபார்ம் எப்படி சார் இருந்துச்சு? ஆட்டோமேஷன் போடுறதுக்கு முன்னால் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேங்க. டெய்லியும் பார்த்திங்கன்னா மோட்டர் எடுத்து விடணும். போர் மோட்டர்லேருந்து நேராக தொட்டிக்கு வரும் தண்ணி. தொட்டியிலிருந்து தொட்டி நம்பினதுக்கப்புறம் மறுபடியும் போய் சேஞ்ச் ஓவரை மாற்றி அதிலிருந்து அப்புறம் தொட்டி மோட்டரை போட்டு விட்டு ஒவ்வொரு தென்னை மரத்துக்காக போயிட்டுருக்கோம். ஒரு கேட்வாலுக்கும் போய் நம்ம தனியாக உட்காந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். இது ஒரு அரை மணி நேரம் ஒரு கேட்வால் போகுதுன்னா அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப அடுத்த கேட்வாலுக்கு இன்னொன்று நீக்கி விட்டுட்டு வந்து இதை அடைக்கணும். இதுக்கு நான் ஒரு ஆளை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஆட்டோமேஷன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து காலையில் 6 மணி செட் பண்ணிட்டோம்னா 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி போர் மோட்டர் ஆஃப் ஆகிரும். இந்த மோட்டர் ஆன் ஆச்சுன்னா 6 மணிலேருந்து ஒரு 10 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுங்க. 10 மணி வரைக்கும் ஓடி எல்லா மேக்ஸிமம் தென்னை மரம்லாம் பாஞ்சிரும். ஒரு கேட்வாலுக்கு நாம் 30 நிமிஷம் 50 நிமிஷம் வச்சோம்னா அந்த ஒரு கேட்வால் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த கேட்வாலுக்கு போயிட்டே இருக்கும். அடுத்த கேட்வாலெல்லாம் முடிஞ்சு ஒரு சர்க்கிள் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிரும். இது ஆஃப் ஆகி போர் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம எந்த கஷ்டப்பட வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியான இதாக இருக்கும். சரி, வால்வோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது சார்? உங்கள் இந்த பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆல்னரி பால் வால்வ் இருக்குங்க, பால் வால்வ் தான் வச்சுருப்போம். ஒவ்வொரு கேட்டு வால்வ் வந்து வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு சிமெண்ட் தொட்டி வச்சு அதில் வந்து பைப் வச்சு திருப்பி தான் வந்து நாங்கள் ஒவ்வொரு கேட்டு வால்வுக்கு நீக்கி விட்ற மாதிரி இருந்துச்சு. அது நீங்கள் கொஞ்ச நாள் திருக்கிட்டே இருக்கிறக்கும் வெயில் அடிக்கும் இதெல்லாம் ஆகிறப்போ அது மேலே இருக்கக்கூடிய அந்த டீ வந்து கட் ஆயிரும். ஒரு வேளை கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டு வால்வே மாத்திர மாதிரி ஆயிரும், இல்லாட்டி அது மட்டும் தனியாக மாத்திர மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த வால்வ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் இதை. சார், நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா சார்? எப்படி சார் இருக்குது? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனு தான் வந்து ஆப்பு தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நான் சொன்னேன், இல்லைங்க நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஐஃபோனுக்கு வந்து நீங்கள் ஆப் டவுன்லோட் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்காகவே வந்து அவர் முருகேஷ் ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா மோட்டர் 1 மோட்டர் 2 தனித்தனியாக இருக்குது. மோட்டர் 1ல் எவ்வளோ ஆர்ம்ஸ் இருக்குது, அது எப்படி எவ்வளோ நேரம் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த டைமிங் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகி அடுத்த மோட்டர் ஆன் ஆகிக்கும். அது வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குங்கிறத பாருங்கள். வோல்டேஜ் ஆனாலோ கம்மி ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். அதனால் வந்து மோட்டர் ரொம்ப சேஃபாக இருக்குது. இது ஆப்புனால தான் இதெல்லாம் வந்து சாத்தியப்படுதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏதாவது பிரச்சனை வர்றதில்லை. ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு வேளை மழை இடி அடிக்கிறப்போ ஏதாச்சும் கேட்டு வால்வு அந்த ஏதாவது போயிடுச்சுன்னா கூட நம்ம கூப்பிட்டு சொன்னோம்னா மேக்ஸிமம் அவங்க வந்து ஒரு 12 hours to 24 hours வந்து அட்டன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தண்ணி பாய்க்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாய்ச்சாலே போதும். அப்படி இருக்கிறப்ப இது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணுறது வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு புதுமை புரட்சின்னே சொல்லாங்க. ஏன்னா நீங்கள் ஆளுகளை வச்சு இப்போ இருக்கிற கூலி கொடுத்து பண்ணுறதுங்கிற வந்து ரொம்ப சிரமம். தென்னை மரமெல்லாம் காய் விலையும் ரொம்ப கம்மியாகிட்டு வருது. இப்போ வந்து ஆளுகளை சம்பளம் கொடுத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக இப்போது வால்வெல்லாம் ஆன் ஆகி போகிறதுனால வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு மரத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு போயிடுது. நம்ம தண்ணி கரெக்டாக போகுதான்னு மட்டும் வாரத்தில் ஒரு நாள் செக் பண்ணால் கூட போதும். ஏன்னா அந்த வால்வுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு மரத்துக்கு தனித்தனியாக இருக்குல்ல, இண்டிவிஜுவல் வால்வு இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் லாக் ஆகியோ அல்லது எறும்பெல்லாம் உள்ளே போய் அடைச்சிக்கும். அந்த டைமில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. மற்றபடி தண்ணி கரெக்டாக போகிறதுனால ஈல்டே நல்லா கிடைக்கும். சார், ஆட்டோமேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஈல்டு எப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேஷன் போட்டதுக்கு அடுத்து ஈல்டு எப்படி சார்? ஆட்டோமேஷன் போடுறதுக்கு முன்னால் எங்கள் ஆளுகளை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து எல்லா கேட்டுவாலையும் கரெக்டாக நீக்கிடுவாங்களா, கரெக்டாக போகுமா, தண்ணி பாயுமான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது.
இதுனா டைம் நீங்கள் வந்து 1 மணி நேரம் வச்சிங்கனாலும் 1 மணி நேரம் போகும், 30 நிமிஷம் வச்சாலும் 30 நிமிஷம் கரெக்டாக போகும். எவ்வளோ தென்னை மரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து எனக்கு 2 தோட்டம் இருக்குங்க. இன்னொரு இந்த தோட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நான் போட்டு ஒரு 6-7 மாதம் மேலே இருக்கும். 6-7 மாதமே எனக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கேட்டிங்களே அந்த ஈல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஈல்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத விட இப்போ மச் பெட்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக தண்ணி பாய்க்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லாத இருக்குது, ஈல்டு அதிகமாக தான் கிடைக்குது. இதை இந்த தோட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து இன்னொரு தோட்டத்தில் போடணும்னு நான் விருப்பப்பட்டேன், யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இன்னொரு தோட்டத்துலையும் வந்து நான் போட போகிறேங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன். அதுக்கு இது வரைக்கும் ஆளுகள் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இமீடியட்டாக போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், போடலான்ட்டு இருக்கேன். வணக்கங்க.